இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது பயங்கர சின்னதாக தின்னாக இருக்குது கரெக்டாக. பட் இது இந்த ராப்ஸ் பெருசாக இருக்குது. இதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யூஸ்வலாக கிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதில் வெரி மினிமல் பேடிங், லைக் பயங்கர கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு பேடிங். இதை நம்ம சுற்றி இது பண்ணோம் அப்படின்னா நக்கிள் அண்ட் ரிஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 லேயர்ஸ் மாதிரி தான் போட முடியும். அதே இந்த பெரிய ராப் எனக்காக ஓப்பன் பண்ணியிருக்காரு. 4.5 மீட்டர்ஸ், யூஸ்வலாக 4லேருந்து 4.5 மீட்டர்ஸ் இருக்கும். ஓப்பன் பண்ணலாமா? இது பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, ஹனுமான் வால் மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த ராப்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நிறையா பேடிங் இருக்கும். ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஐ லைக் இந்த பெரிய ராப்ஸ் தான். பயங்கரமாக நீங்கள் வந்து சேஃப்டி இருக்கும் பேசிக்லி அடிக்கும் போது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான ஃபீலும் இருக்கும். ராப்ஸோட இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்களோட ரிஸ்ட்டை ஸ்டேபிளாக இப்படி பெண்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். இருக்கிறதுலே காமனான இன்ஜுரி பாக்ஸர்ஸ்க்கு வர்றது வந்து ஒன்று ரிஸ்ட்டு ஸ்ப்ரெயின் ஆகிறது, பேக் அடிக்கும் போது ஒழுங்காக கிளென்ச் பண்ணல இல்லை இது பண்ணல அப்படின்னா கை இப்படி போயிட்டு அடிக்கும் போது இதுவாயிரும். ஸோ இந்த மாதிரி பெரிய ராப்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும், நிறையா ப்ரொடெக்ஷனும் இருக்கும். வெரி சிம்பிள் கைஸ். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பயப்படாமல் எவ்வளோ வேணாலும் பஞ்சஸ் த்ரோ பண்ணலாம், எவ்வளோ ஹார்டாக வேணாலும் நம்ம அடிக்கலாம்.